வணக்கமுங்க. எங்கள் அம்மாயிக்கு ஆத்துக்காடு வாழை பார்க்க போகிறேன்னு சொல்லி போட்டு காசு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. போய் பஜ்ஜி மாவு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து சுட்டு தின்னுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் நானே என்ற பசங்களை தூக்கிட்டு கடைக்கு போயிட்டு செலவு வாங்கிட்டு வந்து வச்சு போட்டு பஜ்ஜி மாவும் பண்ணு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் பஜ்ஜி சுடலான்ட்டு. அப்புறம் பாயாசம் குடிக்கணும் போல் இருந்ததா, சரி அதுக்கு ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்து சட்டியில் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி களைஞ்சி போட்டு பாயாச சேமியாவும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு 5-6 ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுன்னு அப்படின்ட்டு விட்டுட்டேன். தொண்டை வேற கட்டி போச்சு. அந்த தண்ணி இந்த தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சு. நம்மளுக்கு அந்த நெய்யெல்லாம் ஆகாது. சரி தேங்காய் நெய்லேயே முந்திரி திராட்சை தாளித்து பாயாசத்துக்குள்ளே கொட்டிடலான்ட்டு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி முந்திரி திராட்சையும் தாளித்து கொட்டி கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பஜ்ஜி மாவு கலக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு பஜ்ஜி மாவை கொட்டி வச்சு போட்டு பண்ணை சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பண்ணாக முழுக்கி சுட்டுட்டு இருந்தேன். நல்லா தான் வந்திருந்தது. எல்லோரும் பாயசம் செஞ்சால் வடை தான் செய்வாங்க. நம்ம வித்தியாசமாக பண்ணு பஜ்ஜி செஞ்சுதிங்களா அப்படின்னு போட்டு செஞ்சுட்டு நாடகத்தை பார்த்துட்டே தொட்டு தின்னேன். இதுவும் ஒரு டேஸ்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு.